என்ன தேவைப்படுகிறது? இன்றைக்கு இயேசுவான ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்பதற்காக நம்ம வந்திருப்பேன் நினைக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவான ஊழியத்தின் சார்பாகவும் ஆமேன். இயேசுவான ஜெப வீட்டிலிருந்து துணிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் மேன்மையை கட்டளையிடும்படிக்கு கற்றுக்கிறேசுவராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு விஷயம் கூட நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். நான் பேசுகிறது அல்ல, என்னை பேச வைக்கிற ஒரு கர்த்தர். நான் இந்த ஊழியத்துக்கு வந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் கர்த்தர் பேசாத வார்த்தைகளை பேசுவது கிடையாது. ஆண்டவர் சொல்லாத வார்த்தைகளை பேசி பிரசங்கிப்பதும் கிடையாது. என்னை பேச வைப்பவர் கர்த்தர், என்னை ஜெபிக்க வைக்கிறவர் கர்த்தர். நான் ஒரு ஒளிவை கொடுக்கிற, ஒரு கனி கொடுக்கிற மரமாய் மாற்றின ஒரு கர்த்தர், ஒளி கொடுக்கிற ஒளிக்கட்டையாக ஒளி ஜுவாலையாக மாற்றின ஒரு கர்த்தர், சுவை கொடுக்கிற ஒரு உப்பாக மாற்றின ஒரு கர்த்தர் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த நிலைத்திருங்கள் என்கிற தலைப்பில் பிரசங்கிக்கும்படியாக கடுநாள் கற்று ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை வேதவசனம் இயேசு கிறிஸ்து போதித்த அந்த போதகத்திலிருந்து யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருந்து வாசித்து நேற்றைய தினத்தில் கேட்டோம். அதை 6ஆம் வசனத்துக்கு கடைசியாக நான் கேட்கும்போது, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுன்ற கொடியை போல் அவன் எரியுண்டு உணர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள். ஆமேன். அது எரிந்து போம் என்று வேதத்தில் கிறிஸ்து நமக்கு போய்த்திருக்கிறார். 7வது வசனத்தை வாசிக்கும்போது, வாசிங்கள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கு எதுவாக உங்களுக்கு செய்யப்படும். அப்போ நம்ம கேட்டு கொண்டு கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? அதான் வார்த்தை. ஆமாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும், கொடுக்கப்படும். அப்போ ஆண்டுடைய வசனத்தின்படி வார்த்தைப்படி நடந்து, இயேசு வழிகாட்டின்படி நடந்து, இயேசு போதிக்கிற வார்த்தைகளை கேட்டு அதுபடி நடக்க நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தர் கிருபையை நடத்தப்படும்படிக்கு நாம் எதை கேட்டாலும் நமக்கு கற்றுக் கொடுக்குவார். இதை குறித்து ஆண்டு பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் ஆண்டவராய் கற்று ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நான் ஒரு சில நினைவு கூற வேண்டும். உங்கள் தகப்பன், இந்த உலகத்துக்கு ஒரு தகப்பன் மீனை கேட்டால் கல் கொடுப்பான்னு, ஆமீன், முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பான்னு, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பான்னு, உள்ளே உணவை கேட்டால் கல்லை கொடுப்பான்னு, அவ பொருளாங்கான உன் தாய் தகப்பன் கூட ஒரு பெற்றோருக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நாம் பரலோகத்தின் தேவன், பிதாவாகிய தேவன், உன்னை என்னை அழகு பார்த்து படைத்த தெய்வம் நல்ல ஈவுகளை உனக்கு கொடுக்க மாட்டாரோ என்று போதித்த கர்த்தராகிய ஆண்டவர் உண்மையில் அதிக கரிசனை உள்ளவராகி உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு, பூமிக்கு ஒரு ரட்சிப்பை வாங்கி தந்த இயேசு, சர்ப்பத்தின் மத்தியிலும் சர்ப்பத்தின் மூலம் வஞ்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய சகல நன்மைகளையும் சகல சாமியின் ஆசீர்வாதத்தையும் ஞானத்துக்கு கொடுத்து அதை வாங்கி தந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எப்போ வந்தாரோ அப்போவே ஞானம் வந்து விட்டது. ஏன்னா
இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கர்த்தருக்கு பயந்து நடந்தவர். ஆமேன். கதால் நம்ம பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷனுக்கு தான் பழைய ஏற்பாட்டின் காலத்துல நன்மையை ஆசீர்வாதம் உண்டாந்துச்சு. ஆனா அதுக்கு அப்புறம் ரட்சிப்பு வந்தது இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடுதான். அன்றைக்கு பாவத்துக்குள்ளதான் இருந்தாங்க, சாபத்துக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ரட்சிப்பு வரல, கிருபை பெருகல. கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதத்தும் பூமியில பெருகிறது கிறிஸ்துக்கு பிற்பாடு. ஆமேன். அதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இயேசு கிறிஸ்து எப்ப பூமிக்கு வந்தாரோ அப்போதே பூமிக்கு ரட்சிப்பு வந்து விட்டது, விடுதலை வந்து விட்டது. பூமியில் உள்ள சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தருக்கு ஞானத்தினால் உருவாக்கப்பட்டது. மனுஷனுடைய ஞானம் அப்பதான் வந்துருச்சு. ஏன்னா கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன் கர்த்தர் இயேசு மட்டும்தான். வேற யாருக்கிட்டையும் கர்த்தர் பயப்படுறது இல்லைங்கிறத நிரூபிச்சிருக்க பூமி. கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன் உண்டுனா மனுஷ தெய்வம் உண்டுதான் இயேசு. அவருடைய சொந்த குமாரனை கர்த்தர் அனுப்பினார் என்று வேதம் சொல்லிப்படுத்துகிறது. அவர்தான் நமக்கு சொல்ற, எனக்கு வழி இல்லாம உங்களுக்கு ரட்சிப்பே இல்லை. பூமியின் ஆசீர்வாதம் எல்லாம் இயேசு கூட இருக்கு. இயேசுதான் நமக்கு வழிகாட்டி. எவ்வளவு நன்மை பெறலாம். கர்த்தர் பயப்படுற மனுஷன் மட்டும்தான். அது இயேசு ஒருவர் தான் கர்த்தர் பயந்தானது. அதுதான் அவருக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ பயந்து மருத்துவருக்கு முடிவு என்ன? ஆமீன். 3 ஆணி தான் அவருக்கு சொந்தம். 3 ஆணினால ஒரு மரக்கப்பத்தை தொங்க விட்டாங்க. ஆமீன். அவர் எல்லாருக்கும் சாபத்துக்கும் அவர் சாபமானார். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எல்லாருடைய சாபத்தை அவர் சுமந்து தீர்க்கிறாரு. முள்முடியில் அவர் தலைமையில் இருக்கு, சிரசின் மேல் இருக்க எல்லாருடைய சாபத்தையும் அவர் ஜெயிச்சிருக்கார். எல்லா பாவத்தையும் அவர் ஜெயிச்சிருக்கிறார். எல்லா பாதாளத்தையும் ஜெயிச்சிருக்கிறார். ஆகவேதான் அவர் விசுவாசம் உள்ளவராகி கர்த்தருக்கு பயந்து நடந்தபடினாலே, கர்த்தரை உண்மையை ஆராதிப்பது உறுதியா இருந்தபடினாலே, எனக்கு எதை போனாலும் பரவாயில்லை, எதை இழந்தாலும் பரவாயில்லை, இந்த உலகத்து பொருளோ போனாலும் பரவாயில்லை, உலகத்தில் எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டும் பரவாயில்லை, என் பிதாவுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், என்னை அனுப்பினுடைய சித்தம், அவருடைய திட்ட அநாதி தீர்மானத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் வைராக்கியமாய் கொள்ள நிமித்தமாய் இந்த பூமிக்கும் மனுக்குல மக்களுக்கும் ரட்சிப்பு வந்தது என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப அதுதான் அவர் வைராக்கியம் சொல்லி, என்னெல்லாம் உங்களுக்கு ஆமென் ரட்சிப்பு இல்லை, என்னெல்லாம் உங்களுக்கு விடுதலை இல்லை. ஆமென். பட்டுகளை அகக்கிரியில போடுவார். என்ன நிலத்தில் மனுஷன் கனி கொடுக்க முடியாது. கிறிஸ்துடைய அன்பில் நிலைத்திருக்கணும். பாருங்க, அது காரணம் என்னன்னா, அவர் அது ஒரு சில நேரத்தில் அவர் அதை இயேசு கிறிஸ்து அவர் ஊழிய நாட்களில் நம்ம அதை அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்பதற்கு ஒரு ஆதாரம் என்னன்னா, அவர் காட்டி கொடுக்க போற அந்த ராத்திரி வேளையில அங்க போய் கண்ணீர் விட்டார பார்த்தீங்களா, ஒரு மலை மேலையாரி. அப்போ அவர் சொல்லுவாரு, அவருக்கு தெரியுது, எல்லாமே தெரியுது, நான் என்ன பாடுபட போறேன், எவ்வளவு வேதனைப்பட போறேன் அவருக்கு தெரியுது. ஆனா உலகத்துக்கு ரட்சிகன் அவர் தான் தெரியுது அவருக்கு, உலகத்தில் மேசி அவர் தான் தெரியுது அவருக்கு, உலகத்தில் என்ன பாடுபட போறேன்னு அவருக்கு தெரியுது. ஆனா அவர் தெரிந்தவராகி, நல்ல கவனிங்க, அவர் தெரிந்தவராகிதான் அவர் அந்த ஜனங்களை பார்த்து அவர் சொல்றாரு, ஆமீன் அல்லேலூயா, என்ன நிலைத்திருங்கள் சொல்றாரு.
பாருங்க, அவர் ஆண்டு கடைசியில் ஒரு கடைசி வேலை வரப்போகுது. நாளைய தினத்தில் காட்டி கொடுக்க போறாரு யூதாஸ் அப்பா. அந்த நாள் நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அவர் ஆண்டவரை பெற்று விண்ணப்பம் பண்ண போகிறார். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் கொடிங்க, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகும் பொறிக்கு பண்ணும். ஆனாலும் உம்முடைய இஷ்டம் இல்லாதபடிக்கு அது நடக்கக்கூடாது. ஆமீன். அவரை குறித்து அவர் விண்ணப்பம் பண்ணாம இல்லை, அவர் விண்ணப்பம் பண்றாரு. ஏன்னா வேத வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, மனு உத்தரவு நான் உனக்கு கொடுப்பேன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி எல்லாம் அவர் ஜெபிக்கிறாரு. இயேசு சொல்றாரு, அவர் ரத்த வேர்வை சிந்தினார் என்று பார்க்கிறோம், அவர் கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம், அவருடைய இரத்த துளிகள் ஒவ்வொன்று வேர்வையாய் விழுந்தது என்று பார்க்கிறோம். நடக்க போற சம்பவத்தை பார்த்து நடக்க போற காரியங்களை குறித்து அவர் அறிந்து கொண்டவராக இயேசுவே என்று கதறி அழுது கண்ணீர் விட்டது ஒவ்வொன்றும் இரத்த துளியாக விழுந்தது. நம்ம ஜெபப்படி. ஆனாலும் அவர் சொன்ன வைத்த விண்ணப்பம், பிதாவே உம்முடைய சித்தமே அல்லாமல் என்றும் ஒன்று நடக்கக்கூடாது, என்னுடைய சுய இஷ்டத்தின்படி நடக்கக்கூடாது என்று அவருடைய பாதத்தில் கண்ணீர் வடிக்கிறதை நான் கேட்க முடிகிறது. ஆனாலும் ஆண்டவருக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவின் நாமத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட என் யேசுவே, யாக்கோபே, தேவஜனமே, ஆண்டவர் இரட்சகராய் சொந்த இரட்சகராய் கொண்ட ஜனமே, நீ பாக்கியமுள்ள ஜனம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நீ கிறிஸ்துவுக்கள் கனி கொடுக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, அவர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர் என்பது அந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. அவருடைய நடக்கை, அவருடைய செய்கைகள், அவர் கிரியைகள் எல்லாம் இருந்தது என்பதை நமக்கு விளக்கி காட்டுகிறது. எந்த சூழல் தெரியுமா? பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது இந்த பாத்திரம் உம்மை ஆமேன் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இதை நீங்க பண்ணும். ஆனாலும் அது என்னுடைய இஷ்டத்தின்படி இல்லை, உம்முடைய சித்தப்படி என்று சொல்லி ஆண்டோட்ட விண்ணப்பம் பண்ணு அழுது காரணம் கேட்க முடிகிறது. வசனம் மூலம் பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, ஆகவே தான் அவருக்கும் மாம்சத்தில் பலவீனம் போல அவர் ஆகவே தான் அவர் போதித்தார். ஐயோ, பச்சை மரத்துக்கு இந்த பாடு என்றார், பட்ட மரத்திற்கு என் பிள்ளைகளுக்கு என்ன பாடு? அவரை நம்புகிற ஜனத்திற்கு ஒற்றனம் உண்டு, வேதனை உண்டு, திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்து ஆகவே நீங்களும் ஜெயிப்பீர்கள். அவருடைய நாமத்தை தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனமே, அதைத்தான் அவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், என் பாடுகள் உனக்குள் உண்டாகும், இதில் அடிக்கப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் நொறுக்கப்படுவீர்கள், நீங்கள் வேதனைப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் கலக்கடிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆனாலும் ஒன்று உங்களை மேற்கொள்வதில்லை, எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படிக்கு ஜெயத்தின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அந்த கிறிஸ்து நம்மோடு வாசம் செய்து கொண்டிருக்கிறபடியா அவர் நமக்குள் வார்த்தையாகவும் வசனமாகவும் ஆவியிலும் மாம்சத்திலும் கிரியைகளிலும் நம்மோடு இருந்து அவர் வாசம் செய்து நடத்துகிறபடினாலே நாம் பேறு பெற்றவர்களாக இருக்கும்படிக்கு அவருக்கு பயப்பட பயத்துக்குள் வழிநடத்த நாம் ஒப்பு எடுக்கும் போது கர்த்தர் நம்மத்தில் வெளிப்பட முடியும். அதுதான் விதமாக அவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னிடம் அவன் நிலத்திலாவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போகிறாவார், எரியில் உணர்ந்து போவான். அப்படி பட்டவைகளை சேர்த்து அக்கினி போர்களை அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது
அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை ஆமை கொடுப்பது என் பிதா மகிமைப்படுவார். நீங்கள் என் சீசர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என் வசனத்தை கற்று சொல்லு. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீசர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவுடைய நாமும் கிறிஸ்துவுடைய சீசர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவரை போல பாடுகள் அனுபவிக்க அவருடைய சாய் நமக்குள்ள வேண்டும். இருக்கும்போது எப்படி மகிமைப்பட்டாரோ அதே மகிமை ஒரு ஊழியக்காரிக்கு உண்டாகும் என்பதை மெய்யாகவே நானும் சொல்லுகிறேன். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரன், இயேசுவை போல பேறு பெற்றவனாக, இயேசுவை போல புகழ் பெற்றவனாக, இயேசுவை போல ரட்சிப்பின் வழிகாட்டியாக நீ மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்தில் உன்னை ஒப்புகள். அவருடைய வழிகாட்டின் நடத்த பலப்படும். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன். என்ன தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி. அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை சோத்திருக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் கிருபை தெய்வ பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார் காண்கிறேன். இந்த உலகத்தில் மொத்தமாக உம்முடைய மகிமை வெளிப்படும்படி, உம்முடைய சாயல் வெளிப்படும். அப்படி எனக்கு உம்முடைய சித்தம் எங்கள் பிள்ளைகள் நிறைவேறட்டு. கண்ணீரோடு வருஷத்தோடு போராட இவர்களை மன்னியும் ஆண்டுவர். ஒரு குற்றைகளை மன்னியும், ஒரு குறைகளை மன்னியும் ஆண்டுவர். உம்முடைய வசத்தில் நடக்காமல் போறது குற்றம். உம்முடைய வசத்தில் மன்னிவோடு புரியாமல் போறது குற்றம். இவங்க உம்முடைய வழிகாட்டுதல்களை நிற்காமல் குற்றம். நீங்கள் நிலைத்திருக்கும்படிக்காக, உம்முடைய கனி கொடுக்கும்படிக்காக இவர்கள் கரைகளை பிடித்துக் கொள்வீராக. இயேசுவை என் ஜனங்களை கரைகளை பிடித்துக் கொள்வீராக. இயேசுவை எங்களை நீர் பிடித்துக் கொள்வீராக. இயேசுவை நீரைகளை கைவிடாதீயும். இதோ காட்டாற்றின் வெள்ளம் எங்களை மாற்றி இழுத்துக் கொண்டு போகிறது. ஆனாலும் நீர் கரை குடித்து தூக்கி எடுப்பீராக. உலகத்தில் எந்த மரமும் இல்லை, செடியும் இல்லை, கொடியும் இல்லை. உலகத்தில் எந்த மனுஷன் எனக்காக கை கொடுக்கும் வரவும் இல்லை என்று இருக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொரு கரைகளையும் நீ தூக்கி எடுத்து, மூழ்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை தூக்கி எடுத்து மகிமைப்படுத்தும்படி கிரியை செய்வீராக. வியாதியாயிருக்கலாம், தரித்திரமாயிருக்கலாம், பஞ்சமாயிருக்கலாம், பசியாயிருக்கலாம், பட்னியாயிருக்கலாம், புத்திரமாயிருக்கலாம், நெருக்கமாயிருக்கலாம், பிரிவினையாயிருக்கலாம். எல்லாவற்றிலும் எங்கள் ஜனங்கள் விடுதலாக்கப்படும்படிக்கு இரக்கம் செய்வீராக. வேர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன், வேர்களுக்காய் நான் துதிக்கிறேன். இந்த ஜனம் பாக்கியமுள்ள ஜனமாய் மாறுவதாக. இயேசுவை மன்னியும், எங்களை மன்னியும், இயேசுவர்களை மன்னியும். ஆயிட்டா காட்டி பாருப்பா. அவருடைய எல்லாம் ஜெபிங்க சகோதரி. நீங்க ஒப்பு கொடுங்க, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, கண்களை மூடுங்க. கர்த்தர் ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். யாரும் இப்போது அசுபாய் நினைக்க கூடாது, இது அசட்ட நினைக்க கூடாது. பிதாவின் சித்தம் செய்ய வந்த கர்த்தர், நீங்கள் இயேசுடைய இஷ்டம் செய்யும் போது பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இயேசு இந்த உலகத்துக்கு ரட்சகராய் இருக்கிறது போல நீங்கள் இருக்கிற இடங்கள் ரட்சகராய் மாறும்படிக்கு ஜெபிங்க. கண்களை மூடுங்க, யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. ஐயா, என்னால் கனி கொடுக்க முடியாது, நான் உலர்ந்து போய் இருக்கிறேன்,
நான் தூக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் பாடப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன். என் தெய்வ பிள்ளையே, உன்னை கொண்டு அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உன்னை கொண்டு அதிசயம் காணப்படுகிறார். நீ திக்கற்று போனவனாக நீ உட்கார்ந்து இருக்கிறதை நான் காண்கிறேன். இயேசு நாமத்தில் எழும்பு மகனே, எழும்பு மகளே, இப்போது எழும்பு. இயேசு நாமத்தில் நீ எழும்பு, நான் உனக்கு சொல்லுகிறேன். எழும்பு, நீ எழும்பு, இப்போது எழும்பு. உன் விண்ணப்பத்தை ஏறிடு. கர்த்தருடைய சமூகத்தில் உன் விண்ணப்பத்தை ஏறிடு. கர்த்தருடைய மகத்துவம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீ பிதாவின் சித்தம் செய்ய உள்ளவன். இயேசுவில் கனி கொடுக்க நிலைத்திரு. இயேசுவின் நாமத்தில் நீ நிலைத்து சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. எழும்பு. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, வியாதினால் சோர்ந்து போய் இருக்கிறவர்கள் உண்டு. இயேசு நாமத்தில் எழும்புங்கள். இப்போது எழும்புங்கள். நான் உங்கள் ஊழியக்கார சொல்லுகிறேன். எலும்பு சகோதரி, எலும்பு சகோதரா, எலும்பு. நீ உன்னை அழைத்தவர், உண்மை உள்ளவர். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீ வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் கையின் பிரயாசத்தை, உன் ஆசீர்வாதத்தை எந்த மனுஷிய பறிக்க முடியாது. இயேசு நாமத்தில் இப்போதே அற்புதம் நடப்பட்டும். இயேசு நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஜபித்துக் கொண்டிரு. 5 நிமிடம் கூட நாம் ஜபிக்க போகிறோம். கர்த்தர் ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போது அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை நிலைத்திருக்கும்படிக்கு உம்முடைய கிருபையினால் தாங்கும். இது கிருபையின் காலம். இயேசு நாமத்தில் அற்புதம் நடந்து கொண்டிருக்கிற பெற்றுக்கொள். ரைட் நவ், இப்போ ஜெபித்து பெற்றுக்கொள். சகோதரி, பெற்றுக்கொள்ளுங்க. திருமண தடை மாறுகிறது. இயேசு நாமத்தில் திருமண தடை மாறுகிறது. நான் ஜெபிக்கும் போது என்னோடு ஜெபிக்கிறவர்கள் அதையே பெற்றுக்கொள்ளுகிறாங்க. திருமண தடை மாறிக்கொண்டிருக்கிறது. கட்டுகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்ணிகள் தெறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவியான ஒவ்வொரு இல்லங்களும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இப்போதே ஒவ்வொரு இல்லத்தில் அற்புதம் நடப்பதாக. குடிவெறியின் ஆவிகள், வேச்சாரத்தின் ஆவிகள், என் கணவன் அதை ஏமாற்றுகிற சக்தி, மனைவி ஏமாற்றுகிற கிரியைகள் இப்படி வெளியிறக்கமான வேச்சாரத்தின் ஆவிகளையும், மாம்சிய கிரியைகளையும், இச்சிக்கிற ஆவிகளையும், இச்சக பேசிய நாவுகளை அடக்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வதாக என்று ஜபிக்கிறேன். பிள்ளைகள் என நீக்கப்படி போராடு. தீய சக்திகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படுவதாக. வெள்ள பண்ணுகிற ஆவிகள், பாகாதி பணிகள், போடப்பட்ட பாகாதி பணிகள், பாகாதி கிரியைகள் எழும்பி பிரகாசிக்க விடாதபடிக்கு ஒவ்வொரு பகுதியிலும் போடப்பட்ட பூஜைகள், புரஸ்கார சக்திகள், கிரியைகள் எரிக்கும்படிக்கு அப்படி இறக்கம் செய்வீராக. பாகாதின் பணிவிடங்கள் பட்சிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பாகாதின் பணிவிடங்கள், விக்கிரக தோப்புகள், விக்கிரக கிரியைகள், பிசாசின் சக்திகள், பிசாசின் கிரியைகள் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு உதவாய், தேவனுடைய ஊழியக்காரிகளுக்கு உதவாய், ஆமென், பேசுகிற பிள்ளைகளுக்கு உதவமாய், துதிக்கிற பிள்ளைகளுக்கு உதவமாய், சபைகளுக்கு உதவமாய், சங்கங்களுக்கு உதவமாய், ஆமென், ஆட்சிக்கு உதவமாய், ஆட்சியாளர்களுக்கு உதவமாய், அதிகாரிகளுக்கு உதவமாய், போதைகளுக்கு உதவமாய் போடப்பட்ட பொல்லாத ஓம கூண்ட கிரியைகள், ஓம சக்திகள், மந்திர கிரியைகள், சூரிய சக்திகள், பாகாதி பரிபூர கிரியைகள் இயேசுவின் நாமத்தில்
எதிர்க்கப்படும்படிக்கு அப்பன் இரக்கம் செய்வீராக. எதிராக தீய சக்தியில பரப்புகிற கிரியைகள் ஏதாயினும் சரி அழிக்கப்படட்டும். தீய சிந்தனையோடு தீய எண்ணங்களோடு செயற்படுகிற மாம்சமான மனுஷர்களுக்கு உழைக்கிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் சரியாக்கப்படுவதாக, எல்லாம் மட்டுப்படுத்தப்படுவதாக, எல்லாம் சரியாக்கப்படுவதாக, எல்லாம் சிக்ஷிக்கப்படுவதாக. சிக்ஷிக்கப்பட்டு திருந்தாத கிரியைகள் எல்லாம் பட்சிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் பட்சிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் திருந்தாத கிரியைகள் பட்சிக்கப்படுவதாக. உருளைக்கிற சக்திகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. கர்த்தர் அப்படி கிரியை செய்கிறபடியே நன்றி. இயேசுவே, கனி கொடுக்கிறதை அனைத்தையும் நீர் பிரகாசிக்க பண்ணுவீராக. ஒளி கொடுக்கிற அனைத்தையும், மங்கி எறிகிற விளக்குகளையும், தகர்கிற கிரிகளை எல்லாம் அகற்றி போட்டு ஒளிபரத்தில் வைக்க வேண்டியவர்களை ஒளிபரத்திலும், ஆமை தேசத்தில் ஒளி கொடுக்க வேண்டியவைகளை ஒளி கொடுக்கிற இடங்களிலும் அந்தந்த இடத்தில் மகிமைப்படுத்தி மென்மைப்படுத்தி கிருபை செய்வீராக. இவருடைய நாதிக்கங்கள் அனைத்தையும் மட்டுப்படுத்தி கீழ்ப்படுத்துவீராக. இவருடைய நாதிக்கங்கள் வளரக்கூடாது. போட்டி பொறாமைகள், எரிச்சல்கள், கிரியைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்களை, இப்படி மாம்சத்தின் கிரியைகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கீழ்ப்படுத்தப்படுவதாக. வெளியரங்கமாய் தோன்றுகிற, வெளியரமாய் பேசி இருக்கிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் எல்லையை விட்டு நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். தேவ ஊழியக்காரருடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறேன். நான் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடும். விசுவாச குடும்பங்களுக்கு சேமத்தை கட்டளையிடும். ஊழியக்கார குடும்பங்களுக்கு சேமத்தை கட்டளையிடும். சேவைகள் சந்திக்கப்படட்டும். பரிசுத்தாவின் ஆளுகை செய்வார் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு வருஷத்து வார்த்தை கேட்டோம். நாளை வாங்க, நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள் என்கிற வேத பகுதியில் தேவ வசனத்தை கேட்க போகிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.